ஹலோ எவ்ரிவன், இது உங்களோட மக்கு குக்கு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈஸியான கீர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரைஸ் வச்சு இந்த கீரை வீட்லேயே எப்படி குயிக்காக பண்ணுறதுங்கிற ரெசிபி தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் போல் அரிசி சேர்த்துக்கோங்க. சீரக சம்பா அரிசி இல்லை பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கோங்க, அப்போ நல்ல மணமாக இருக்கும். நான் சீரக சம்பா அரிசி சேர்த்துக்கிறேன். 1/4 கப் போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த அரிசியை நம்ம இப்போ அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம். ஒரு அரை மணி நேரம் இது நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1/4 கப் போல் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரையை ஃபஸ்ட்டு நம்ம கேரமலைஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்காக லைட்டாக வெறும் வானிலையில் சர்க்கரை போட்டுட்டு இந்த மாதிரி லேசாக கலந்து விட்டுட்டே இருங்க. எடுத்தோடனே இந்த மாதிரி கிறிஸ்டலைஸ் ஆகும். அப்புறம் இதெல்லாம் அப்படியே உருக ஆரம்பிக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே உருகுது. பார்த்திங்களா, இது எல்லாமே ஒன்று சேர்ந்து உருகி வரும். உருகி அப்படியே ஆம்பர் கலரில் ஆகணும். அந்தளவுக்கு நம்ம இந்த சுகரை நல்லா கேரமலைஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம கீருக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும். ப்ளஸ் அந்த கேரமலைஸ் ஃப்ளேவரும் கிடைக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நம்ம கேரமலைஸ் பண்ணிக்கணும் இந்த சுகரை. இந்த ஸ்டேஜில் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட 1 கப் 250 மில்லி சேர்த்துட்டு இந்த கேரமலைஸ் சுகரை இந்த பாலில் நல்லா கரைச்சி விட்டுருங்க. ப்ளஸ் இந்த பாலும் நல்லா சூடாகணும். அண்ட் இந்த கேரமல் சுகர் நல்லா இந்த பாலில் கரைஞ்சி நல்லா கலராக வரும். இப்போ பார்த்தோன்னா பாலில் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்ச அரிசியை உள்ளே சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இந்த பாலில் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணோன்னா அரிசி அப்படியே வெந்துடும். அந்தளவுக்கு நம்ம இந்த பாலில் அரிசியை பொறுமையாக குக் பண்ணணும். நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சிட்டதுனால இது குக் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது. 15 மினிட்ஸில் குக் ஆகிடும். இப்போ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா ரைஸ் நல்லா குக் ஆகி பாலும் நல்லா திக்காகிருக்கு. ரொம்ப மசிகிற அளவுக்கு குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ரைஸ் இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கணும். இந்த மாதிரி நல்லா குக் பண்ணிக்கோங்க. பால் பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப் போல் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க. இது ஆக்சுவலி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி 1/4 கப் அரிசிக்கு 1 லிட்டர் பால் ஊற்றி அதை நல்லா சுண்டை காய்ச்சுவாங்க. நம்ம குயிக்காக பண்ணுறதுக்காக இந்த மாதிரி 1/4 லிட்டர் மட்டும் பால் சேர்த்து வேக வச்சுட்டு மீதிக்கு கண்டென்ஸ் மில்க் 1/4 கப் சேர்த்துக்கிறேன். கண்டென்ஸ் மில்க் எப்படி செய்கிறதுன்னு போன வீடியோவில் நான் ரெசிப்பியாக கொடுத்துருந்தேன். நீங்கள் வீட்டிலே செஞ்சு ஸ்டோர் பண்ணுறதுக்கு விருப்பம்னா அந்த வீடியோ நீங்கள் பார்த்து கண்டென்ஸ் மில்க் செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ரைஸ் கீர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய்யில் வறுத்த நட்ஸ் ஏதாவது சேர்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும், சாப்பிடும் போது ஒரு சின்ன க்ரன்ச்சும் இருக்கும். நான் கேஷ்யூ நட்ஸ் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துட்டு இது இறக்கிற வேண்டியது தான். இந்த ரைஸ் கீர் ஒரு குயிக்கான ரெசிபி. ப்ளஸ் எல்லாருமே ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம எப்பவும் செய்கிற பாயசத்துக்கு மாறாக இந்த மாதிரி ஒரு ரைஸ் கீர் செஞ்சு சாப்பிட்டோன்னா நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் எவ்ரி வீக் சண்டே அண்ட் வென்ஸ்டே நியூ வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். எல்லா வீடியோஸும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய மித்த வீடியோஸ்க்கான லிங்க்ஸும் சைடில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸும் பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.